बिस्मिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम रब्बि शरली सदरी वयसिरली अम्री वअलुल उक्दतम मिन लिसानी यफ्क़हू क़ौली. சூரே பக்ரா வசனம் 47 57 வரை. இஸ்ராயீலின் மக்களே, நான் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடையை உலகத்தார் அனைவரையும் விட உங்களை சிறப்பாக்கி வைத்ததையும் நினைவு கூறுங்கள். நீங்கள் ஒரு நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்நாளில் எந்த உயிரும் மற்றொரு உயிருக்கு எவ்வித பயனும் அளிக்காது. எவரிடமிருந்தும் எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பிணையாக எதுவும் பெறப்பட்டு எவரும் விடுவிக்கப்படவும் மாட்டார்கள். அவர்களுக்கு எவ்வித உதவியும் கிடைக்காது. ஃபெரோனுடைய கூட்டத்தாரிடமிருந்து நாம் உங்களை காப்பாற்றிய சந்தர்ப்பத்தை நினைவு கூறுங்கள். அவர்கள் உங்களை கொடிய வேதனையில் ஆழ்த்தி வைத்திருந்தார்கள். அவர்கள் உங்களுடைய ஆண் மக்களை கொலை செய்து கொண்டும் பெண் மக்களை உயிருடன் விட்டு வைத்து கொண்டும் இருந்தார்கள். இதில் உங்களுக்கு இறைவனிடமிருந்து பெரும் சோதனை இருந்தது. நாம் கடலை பிளந்து உங்களை காப்பாற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை மூழ்கடித்தோம். வேதத்தை அருள்வதற்காக நாம் மோசேவுக்கு 40 இரவுகளை வாக்களித்தோம். ஆனால் அவர் இல்லாத சமயத்தில் நீங்கள் காளைக்கன்றை கடவுளாக ஆக்கிக் கொண்டீர்கள். நீங்கள் அக்கிரமக்காரர்களாக இருந்தீர்கள். நீங்கள் நன்றியுடையோராக இருப்பீர்கள் என்பதற்காக அதன் பின்னரும் நாம் உங்களை மன்னித்தோம். நீங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக நாம் மோசேவுக்கு வேதத்தையும் நன்மை தீமைகளை பிரித்தறியக்கூடியதையும் வழங்கினோம். மோசே தம் சமூகத்தாரிடம், என் சமூகமே, நீங்கள் காளைக்கன்றை கடவுளாக ஆக்கிக் கொண்டீர்கள். இதன் மூலம் உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்து கொண்டீர்கள். ஆகவே உங்களை படைத்தவனிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள். உங்கள் குற்றவாளிகளை உங்கள் கைகளாலேயே கொன்றுவிடுங்கள். இதுவே உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு சிறந்ததாகும். அவன் உங்கள் பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டான். நிச்சயமாக அவன் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவனாகவும் இணையில்லா கிருபையாளனாகவும் இருக்கின்றான் என்று கூறிய போது, மோசே, நாங்கள் அல்லாஹ்வை கண்கூடாக காணும் வரை உம்மை ஒருபோதும் நம்ப மாட்டோம் என்று நீங்கள் கூறியதை நினைவு கூறுங்கள். அப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே பேரிடி உங்களை தாக்கியது. மரணித்துவிட்ட பின்னரும் நன்றி செலுத்தும் பொருட்டு மீண்டும் உங்களை உயிர்ப்பித்தோம். உங்கள் மீது மேகத்தை நிழலிடச் செய்தோம். உங்களுக்கு மன்னு சல்வா என்னும் உணவுகளை வழங்கினோம். நாம் உங்களுக்கு வழங்கிய தூய்மையான உணவுகளை உண்ணுங்கள். அவர்கள் நமக்கு எந்த இழப்பையும் ஏற்படுத்தவில்லை. மாறாக தமக்கு தாமே இழப்பை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைர்.